உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ கோலாகலமாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் வழங்கும் பொருட்டு சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமிட்டு வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு இன்று அதிகாலை நடைபெற்றது. இதனையொட்டி தல்லாகுளம் கருப்பண்ணசாமி கோவிலிலிருந்து 1000 பொன் சப்பரத்தில் புறப்பட்ட அழகர் அதிகாலை பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கினார். அப்போது வைகை ஆற்றில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தண்ணீரை பீச்சியடித்தும் சர்க்கரை தீபம் ஏந்தியும் அழகரை வழிபட்டனர். சாதி மதங்களை கடந்து அனைவரையும் ஒருங்கிணைக்கும் திருவிழாவாக மதுரை சித்திரை திருவிழா திகழ்வதாக பக்தர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். அழகர் திருவிழா அப்போ எனக்கு பெருசாக லீவ்லாம் கிடைக்காது. ஸோ டிவிலேயே பார்த்துட்டு இருந்துருவேன். இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இதுக்காகவே நான் லீவ் போட்டு இந்த வருஷம் அதிர்ஷ்டகரமாக எனக்கு இதை நேரில் பார்க்கணுன்னு இருந்திருக்கு. ஃபேமிலியோடு வந்தாச்சு. அந்த அழகர் பேர் கேட்டோன்னே அந்த மதுரை மக்களும் கூடி இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே புதுசாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மதுரை மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், மழை வரணும், இந்த வைகையார் எப்போவுமே நிரம்பி இருக்கணும். 7 இயர்ஸ் அங்கே தான் இருக்கேன். நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிவியில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்ப வைபாகவே நல்லா இருக்குது. ஸோ காட் பிளஸ் எங்களுக்கு இது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. எங்களுக்கு உள்ளே பார்க்குற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பச்சைப்பட்டு உடுத்திய வந்தார். நல்ல அருள் நல்லா தரிசனம் கொடுத்தாரு. எங்கள் வீட்டில் எல்லாம் குடும்பம் நல்லா செழிக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுதான் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டோம். வருஷம் கள்ளழகரை பச்சைப்பட்டு உடுத்தி பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் என் குடும்ப நலனுக்காக வேண்டியிருக்கேன். அத்தனை மக்களும் ஒருங்கிணைந்து மதத்தை கடந்து எல்லாரும் மதுரை மண்ணின் மக்களாக இங்கே ஒரு சிறப்பான நிகழ்வை இத்தனை லட்சம் மக்கள் கூடுற ஒரு பெருவிழாவாக இருக்குது. இந்த ஆண்டு பச்சாடை உடுத்தி கள்ளழகர் இறங்குறதுனால ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆடை உடுத்தி இறங்கும் போதும் ஒவ்வொரு ஐதீகம் இருக்கும். இந்த பச்சாடை உடுத்தி இந்த ஆண்டு வைகையில் எழுந்தறி இருக்கிறதுனால இந்த ஆண்டு விவசாயம் வெகு சிறப்பாக செழிக்கும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு மும்மாறி மழை பெய்ந்து எல்லாரும் நோய் நொடியின்றி சிறப்பாக வாழ கள்ளழகர் அருள் புரிவாராக. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.